மாப்பிள்ள கொஞ்சம் இப்படி திரும்ப, இப்படி திரும்ப. எப்படி மாப்பிள்ள நீ மட்டும் இப்படி ஸ்லிம் ஆகுறா? கலாய்கிறன்னு தெரிஞ்சா நீ கொஞ்சம் மூடு. மாப்பிள்ள உன்ன மாதிரி என்னால இருக்க முடியலதான் கேட்டேன், அதுக்கு போய் இப்படி சிலுத்துக்கிற. உங்க அப்பனுக்கு தப்பாம போந்துடா நீயா, இது கூட தெரியாத நீ கலாய்கிறன்னு. சரி உர்றா எப்பா, உங்ககிட்ட நல்ல விதமா பேசினாலே வேலைக்கு ஆகாது. ஏய் அங்க போடுறா. என்ன மாப்பிள்ள அப்படி ஓடுறானுங்க? ஓட்ட பண்டியா ஓடுவானுங்க. டேய் முன்னால ஓடுற வயதுன்னு போறான்டா. இவங்க 4 பேர் சேர்ந்து அவனை அஷ்டானுங்களா? தெரியல மாப்பிள்ள, எந்த நோக்கி ஓடுறான்டா? விடு மாப்பிள்ள, உயிந்து தொலைட்டான். நாட்டுல வேற ஜனத்தொகை அதிகமாயிடுச்சு. அப்ப நீ போய் உழ. நானா மாப்பிள்ள இப்படி பேசிட்டா? பேசுறான் பேர் பேச்சு, வாடா போய் காப்பாத்தலாம். இங்க இத்தனை பேர் சொல்லுங்கிறாங்க, நோ பருப்பு மாதிரி சாவ போறேன்னு கிடைக்கிற அறிவுக்குதாடா உனக்கு? எனக்கு வாழ பிடிக்கல, நான் செத்துற போறேன். வாய பிடிக்கலையா? அப்ப கொயக்கா சாப்பிட. டேய் நீ வேற காமெடி பண்ணி இருக்காரு, அவன் வாழ்க்கைய பத்தி பேசுறான். நான் வாய்க்கா பத்தி பேசிட்டான்னு நினைச்சேன் மாப்பிள்ள. தம்பி அவன் அப்பாப்பா நானு, அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தம்பா, அந்த பொண்ணு எவன் கூட ஓடிச்சுப்பா, அது போய் சாவ வரான்பா. போயிட்டால, என்னை விட்டு போயிட்டால அவன், நான் ஏன் உயிரோட இருக்கணும்? அறிவு கட்டணே, ஜோதிகா எல்லாம் நயன்தாராடா. நான் ஏன் பேசுற? ஜோதிகாவும் நயன்தாராவும் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ திரிஷா? திருச்சாவை கல்யாணம் இல்ல. ஏண்டா அப்ப திருச்சா இல்லையாடா? திரிஷா என்ன லவ் பண்ணுன்றா? லவ் பண்ணாது, முத்தமே கொடுக்கும். நீங்க போய் சொல்றீங்க, நான் நம்ப மாட்டேன். என்ன மாப்பிள்ள நம்ப மாட்டான்? நம்பர் மாரி சொன்னாதானே நம்புவான். சரி இப்ப நான் தானே பண்ணன்றா. நானு கணத்துல உயிந்து செத்து போறேன். யார தடுக்கிறவள வச்சுக்காதீங்க. டேய் எந்திரா, வா வா, குதிடா குதி. தண்ணிலாம் இருக்குதே, பயமாக்குதே. குதிடா. பயமாக்குது. அந்த வெண்ணிக்கு எதுக்குடா அப்படி ஓடியாந்தா? என்னப்பா என் பையனை போட்டு அப்படி அடிக்கிற? யோ இப்பதான் உயிரா இப்ப இட்டுன்னு போய் உயிர சொன்னாக்கா பயமாக்குதுன்னு அப்படி நடிக்கிறான். சின்ன பையன் பாவன், ஏதோ தெரியாம பேசிட்டான்பா. சின்ன பையனா? முத்தி போன முதல்ல மேடிக்குது மூஞ்சியா, இது சின்ன பையனா? அவன் எங்க அண்ணன் பையன் தான், வயசு 40ஆகுதுப்பா. பொண்ணு ஓடாம என்னப்பா பண்ணா? 40 வயசு ஆகுதா? நாதாரி டெய்யாச்சு திஞ்சுன்னு கிடக்குறானா? சரி ஓடி போன பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுது? அதுக்கு 19. என் கூட தான் ஸ்கூல் படிச்சுச்சு. யோ அப்பன்னு பாக்குறேன், இவனை ஒழுங்கா உள்ள தூக்கி போட்டுரு. ஏன்பா நான் தவம் இருந்து பெத்த புள்ளப்பா. பெத்த புள்ள என்னக்கா 40 வயசு ஆகுற வரைக்கும் எது கல்யாணம் பண்ணாத வச்சுன்னுக்குற? ஏம்பா செல்லம்மா வளர்த்துட்டோம்பா, அதனால தம்பா கட்டி கொடுக்க மனசு வரல. மாப்பிள்ள செல்லமா வளர்க்கல மாப்பிள்ள, முக்கால் அடி குள்ளமா வளர்த்துக்கிறேன் மாப்பிள்ள. அது எப்படின்னா வளர்ந்து தொலைட்டோம். டேய் இன்னொரு வாட்டி கிணத்துல உயிர அதுல உயிர்னு சொம்ம தொலைனா கொடுக்க கூடாது. அப்போ பொண்ணு நீ பார்த்து கட்டி வைக்கிறியா? நான் பார்த்து கட்டி வைக்கணுமா? என்னடா பேசுறான் மாப்பிள்ள? உன்னை புரோக்கர் மாமா வேலை பண்ண சொல்றான் மாப்பிள்ள. டேய் தொலைச்சு போடுவான் தொலைச்சு. எப்பா உங்க ஊர் சைடு என்ன பாருங்கப்பா, உங்களுக்கு கமிஷன் கூட கொடுத்துட்றேன். கமிஷனா? எவ்வளவு தருவா? 10,000 ரூபாய் தரேன்பா, ஏதாவது முடிச்சு கொடுப்பா. 10,000 மாப்பிள்ள? என்ன 10,000 ரூபாய் வருதா? சரி உங்க பையன் எது மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கறான்? டேய் கேக்குறாங்க பாரு, சொல்லு. பொண்ணு அழகா இருக்கணும், படிச்சிருக்கணும், சுடிதார் போட்டு இருக்கணும், வெள்ளையா இருக்கணும். அதே மாதிரி பொண்ணு எதிர்பார்த்தாக்கா பையன் ஹைட்டா இருக்கணும், வயசு கம்மியா இருக்கணும், நல்லா வெள்ளையா இருக்கணும். என்ன சாவச்சு போடுவேன், கிடைக்கிறத கட்டிக்கோ. டேய் அங்கிள் சொல்றத கேளுடா. இரு யாரு அங்கிள்னு சொல்ற? இதுல என்ன சந்தேகம் இருக்குதா? உன்னதான் சொல்றான்டா அங்கிள்னு. சின்ன பையன்லப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கப்பா. எல்லாம் 10,000 ரூபாய்க்காக தான். ஏய் நீங்க எதனா பங்கு இங்குன்னு வருவீங்களா? பங்குக்குன்னு வரமாட்டான். அப்படியே எனக்கு ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கான். முதல்ல இவன்த முடிப்போம், அதுக்கப்புறம் உன்த முடிக்கிறோம். நாங்க போன் பண்ணும் போது ஸ்பாட்டுக்கு வாங்க. ஏந்திரா கண்ணு, உங்க நம்பர் சொல்லவே இல்லையா? உசாராதாங்கிற, உன் நம்பரை சொல்லு. 98 40 25 55 32. சரிப்பா நல்லதே நடக்கும். உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். கடவுள் போல உங்களை நம்பி இருக்கேன், என்னை கை விட்டுறாதீங்க. ஏய் சும்மா இதை பத்தி எல்லாம் பேசினு இருக்க கூடாது. நீ போ 10,000 ரூபாய் ரெடி பண்ணு, நாங்க பொண்ணோட வரோம். வாப்பா கண்ணு, இனிமேட்டு இது மாதிரிலாம் உழக்கூடாதுன்னா. சரிப்பா வாங்கப்பா. என்ன மாப்பிள்ள 10,000 ரூபாய் வெயிட்டிங் இருக்குது, என்ன பண்ணலாம்? என்ன பண்றதுன்னா நீத்தா பொண்ணு பார்த்து தரேன்னு சொல்லிக்கிறா, நீத்தா பொண்ணு ஐடியா. இருடா எங்க அப்பனுக்கு போன் பண்ணி வர வைக்கிறேன். அந்த டப்பா எனக்கு எதுக்கு போன் பண்ற? கம்முன்னுடா. எப்பா அந்த வத்தமேடு மொட்டை கிணறு இருக்குல்ல, அங்க வந்துருப்பா.
அட முக்கியமான விஷயம் டப்புன்னு வாப்பா. மாப்பிள்ள டக்குன்னு வரமாட்டான், கிணத்துல பூச்சி தள்ளி விட்டுன்னு. காசு எதனா தரேன்னு சொல்லி டக்குன்னு வருவான். எப்போ 500 ரூபாய் தரேன் வாப்பா. வாய பொல்லுக்குன்னு வரேன்னு வானே. கம்முன்னுறா. சரி வா 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 வா. இப்ப அவனை வர வச்சு என்ன பண்ண போறா? விஷயம் எங்குதுடா, வாடா அப்படி போய் உட்காரலாம். மாப்பிள்ள என்ன உன் சொந்தக்காரங்க என்ன போறாங்க? கலெக்ஷன் பத்தியா? சரி உக்காரு. இது மாதிரி 4 வாங்கி விட்டா கூட பணக்காரன் ஆயிடலாம் பொழுது. உன் கூட சுத்தி நிக்கிறேன் பாரு நானு. இதுமே தாளால பேசாத, ஏந்து போயினே இருந்துருவேன் நானு. விட்றா எப்பா, எதை சொன்னாலும் கோச்சுக்கிறேன். இந்த கிணத்தாண்டு என்னத்துக்கு வர சொன்னா அவன் தள்ளிக்கிளி விட்டுவானா? சோ வந்துட்டானே உங்க அப்பா டப்பாவாயா? எப்போ இங்க என்னடா இங்க என்னத்துக்கு வர சொன்னா? வாப்பா, ஒரு பொண்ணு ஓணும் 10,000 ரூபாய் ரெடியா இருக்குது. செருப்பு பிச்சுக்கோ நாயே. என்னடா பொண்ணு ஓனம் 10,000 கேக்குற? என்ன பார்த்தா எப்படி இருக்குது? அட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குப்பா. நீனாவோ என்னென்னமோ நினைக்கிற. ஒழிச்சு 3 நேரம் உள்ள என்னடா கல்யாணம்? அந்த நாளே சொல்லி குடிச்சா இதெல்லாம் விட்டானே வச்சுக்கா, எங்க போய் விழுனே தெரியாது. டேய் அந்த மூதைக்கு ஒழுங்கா சொல்றா. ஏப்பா பையன் ஆசைப்படுறான், கல்யாணம் பண்ணி விட்டு. உன்னை தள்ளி விட்டுருவோம் கிணத்துல கம்முன்னு இருந்துரு. எப்போ கல்யாணம் எனக்கு இல்லப்பா. ஒருத்தனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா 10,000 ரூபாய் தரேன் நிக்கிறான். அதான் சொல்றேன். 10,000 ரூபாய் தரேன் நிக்கிறேனா? பொண்ணுக்கு எங்க போறது? மாப்பிள்ள பிஞ்சு கண்ணு பொண்ணா பொண்ணு வேஷம் போட்டு வித்துலாமா? என்னப்பா என் பேர் அடிப்படுது? எப்போ இங்க வா கொஞ்சம். என்னடா காது காமி. ஓகேவா? Okay. டக்குனு வா போ. நானு நீ இங்கே இரு, நான் வரேன். அண்ணா பிஞ்சுக்கண்ணா வா வந்து உட்காரு வா. வாய்வாயினுக்கு தலை என்ன ஷாம்பு போடுறா? சீக்கா. நான் சொக்கா பேசலாம் மாப்பிள்ளையம்மா. சீக்காவா சீக்கா. சரி குப்பை எங்க ஓடிக்கிறான்? குப்பை பாருக்கு ஓடிங்க முன்னிரு. இந்தாடா நான் பிஞ்சுக்கண்ணா இல்ல. என்ன பண்ண போறீங்க? உனக்கு பொம்பளை வேஷம் போட்டு கல்யாணம் பண்ணி வித்துற போறோம். ஐயோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். டேய் பிஞ்சுக்கானா 500 ரூபாய் தரேன், நான் போடுறேன். நான் போட மாட்டேன். ஓ பிஞ்சுக்கண்ணா 501 ரூபாய் தர்றோம் போனா. 501 அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்ப நேத்துக்கு மொசிங்க மாட்டி போட்டு நின்னுக்கிறா. போயா போயா திரும்பி பார்க்காம போயா. என்னடா இருந்தாலும் அச்சு தொச்சி விட்டான். இப்ப என்ன நீலா போய்கிறது. போயுது தல இங்க கொஞ்சம் வா. என்னையாப்பா கூப்பிட்டீங்க? என்னதான்பா கூப்பிட்டான்? ஒரு சீரியல் நடிக்கிறதுக்கு ஆள் தேவையா? வரியா? சூப்பர், நான் பயங்கரமா நடிப்பேனே. பொண்ணு வேஷம் போட்டு ஒருத்தரை கட்டிக்கிற மாதிரி நடிக்கணும். நடிப்பியா? அசால்ட்டு நான் நடிக்கிறேன். அப்ப அடுத்த 9 தரேன் நீ தான் வா. குடி மாப்பிள்ள. அடா அடா அடா, உனக்கு என் கண்ணே பட்டுறோம் பொழுது. அவ்வளவு அழகாகிறியா? உன் பேர் ஹெல்மெட்ல இருந்து கௌரவப்பில்ல. ஓகே, எங்க ஷூட்டிங்க? இப்ப போன் பண்ணோடனே வருவாங்க. அவங்க வந்து உன்னை கூட்டு போயிடுவாங்க. கூட்டுன்னு போய் அவங்க ஷூட்டிங் எடுப்பாங்க. ஓகேவா? ஹலோ வாங்க வாங்க, அதே இடத்துக்கு வாங்க. நான் டான்ஸ் எல்லாம் ஆடுவேனா? ஆடுமா பாக்கலாம். ஐயோ ஐயோ ஐயோ. டான்ஸ் எல்லாம் ஓகே, ஆனா எந்த காரணத்தை கொண்டு நீ பையன்னு சொல்லக்கூடாது, பொண்ணுன்னு தான் சொல்லணும். ஓகேவா? குரல் கூட மாத்திக்கிட்டா ஓகே. ஃபேண்டாஸ்டிக். மணமகனே மணமகனே ராரா பூமிச்சங்காலை எடுத்து வைக்கிறாரா. மணமகனே மணமகனே ராரா பூமிச்சங்காலை எடுத்து வைக்கிறாரா. தோ வந்துட்டாங்களே. அவங்க ஷூட்டிங் எடுக்க தான் வராங்களா? ஆமா ஆமா. இங்க பாரு, உனக்கு கல்யாண பொண்ணு வேஷம் அந்த கேரக்டர் உள்ளவே இருக்கணும்னா எப்படியோ என் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிச்சு போல இருக்குது. வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக இந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருக்கோம். இவங்க தான் உங்க வீட்டு மருமக. அப்பா எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிக்குதுப்பா. உன் பேர் என்ன? சொல்லு. என்ன இது குரலு? காக்கா எலும்ப முருங்கின மாதிரியே. காக்கா எதனா முழுகிட்டோம். ஒண்ணு தானே உங்களுக்கு முக்கியம். ஏய் மாமியார் கால வந்து ஆசீர்வாதம் வாங்க. போ ஐத்தேன்னு போ. அச்சே உடுங்க, சின்ன சிசுங்க அப்படிதான் இருக்கான். டேய் அப்படியே கூட்டுன்னு ஓடுறா. இந்தப்பா நீங்க கேட்ட 10,000 ரொம்ப சந்தோஷம்பா. என்னைக்குப்பா ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல. நீ சொன்ன வாக்க காப்பாத்திட்ட. சட்டு புட்டுன்னு போ, உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வை. நன்றிப்பா. எதுவும் என்னத்த கல்யாணம் பண்ண போறானுங்க? சரி சரி, பங்கு பிரி. இந்தாப்பா 500 ரூபாய்.
என்னடா கத்தையா கொடுப்பேன்னு பார்த்தாக்கா கார் முடிஞ்ச பையனா நானு ஒரே நோட்டு கொடுக்குறேன். யோ அது போதாத உனக்கு சொமாகரன் கூட்டு கொடுக்குறமே. என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்களா? நான் போய் அந்த பொண்ணு ரெண்டு காட்டி குத்துறடா. குத்துக்கா எங்களுக்கு தான் வந்துச்சா இந்நேரம் அவங்களுக்கே தெரிஞ்சிட்டு இருக்கான். டேய் 500 ரூபா பத்தாதடா, இன்னொரு 500 ரூபா போட்டு கொடுங்கடா. இந்தா வா மாப்பிள்ள, நம்ம ஜாலியா போயிட்டு எங்கன்னா துண்ணலாம். 1000 ரூபா குத்துட்டு 9000 எடுத்து போதுங்களா? சரி அந்த பையனுக்கு உண்மை என்ன பண்ணுவான்?